மக்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படுவதாகவும் இன்னும் பல நலத்திட்டங்கள் உள்வாங்கப்பட இருப்பதாகவும் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதைவிட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த சிறுவன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தன்னுடைய தாயார் குறித்து ஒரு முறைப்பாட்டொன்றை பதிவு செய்திருக்கிறார். இவை குறித்து முழுமையாக இந்த காணொலியில பார்க்கலாம். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு பல கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதியோர் கொடுப்பனவு மற்றும் அஸ்வசும கொடுப்பனவு போன்றன வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதியோர் கொடுப்பனவும் கூட ஆரம்பத்தில 1900 என்று இருந்தது. தற்போது 2900 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட பாத்தீங்கன்னா இந்த அஸ்வசும கொடுப்பனவு மக்களின் ஒவ்வொரு ஆட்கள் தொகைக்கேற்ப அதிகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் ஆரம்ப காலங்களில சமுர்த்தி கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது தற்போது நிறுத்தப்பட்டு இந்த அஸ்வசும கொடுப்பனவு முதலாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் என்று ஒவ்வொரு படிநிலைகளூடாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் புதிதாகவும் பலர் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராவை ஒரு விடயமுறை சொல்லியிருக்கிறார். இந்த கொடுப்பனவுகளுக்காக புதிதாகவும் பலர் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லியும் அதைவிட மேலும் பல நலத்திட்டங்கள் நாட்டில உள்வாங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னும் பல நலத்திட்டங்கள் உள்வாங்கப்பட்டு மக்களுக்கு நன்மையான விடயங்கள் நிறைய நடக்க வேண்டும். மக்களின் கஷ்டங்களை போக்குறதுக்கு அரசாங்கமும் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதைவிட பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை சேர்ந்த சிறுவன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துல முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். அதனால இந்தியாவில் உள்ள சிறுவன் யாழ்ப்பாணத்துல முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார். நீங்க யோசிக்க கூடும். அந்த சிறுவன் பாத்தீங்கன்னு சொன்னா வட இந்தியாவை சேர்ந்த பெண்மணி ஒருவனுக்கு பிறந்த மகனாக இருக்கிறார். அந்த பெண் வட இந்தியாவில இருந்து இங்க இலங்கைக்கு கொழும்பில தங்கி இருக்கிறார். அதாவது கொழும்பில இலங்கையை சேர்ந்த ஒரு நபரோட தங்கி இருந்து கசினோவில வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிறுவன் கொழும்பில இருந்து தான் வட இந்தியாவை சேர்ந்தவர் என்றதால இந்தியாவிற்கு எப்படியாச்சும் போகணும் அப்படி என்று சொல்லி ஒரு யோசனை செய்து கொழும்பில இருந்து மன்னார் பஸ்ல ஏறுறதாக நினைத்து யாழ்ப்பாண பஸ்ல ஏறி இருக்கிறார். யாழ்ப்பாண பஸ்ல ஏறி இங்க யாழ்ப்பாணத்துல இறங்கினா பிறகு அவருக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்ற ஒன்றுமே தெரியல. அவர் மன்னாருக்கு போய் மன்னாருடாக அதாவது கடல் வழியாக இந்தியாவுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படி என்று சொல்லி ஒரு திட்டத்தை போட்டுத்தான் பஸ்ல போய் யாழ்ப்பாண பஸ்ல ஏறி இருக்கிறார். இங்க யாழ்ப்பாண பஸ்ல ஏறி யாழ்ப்பாணத்துல இறங்கினா அவருக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வழியா யாழ்ப்பாண போலீஸ்ல போய் தன்னுடைய தாய் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் இரண்டாவது கணவரோட சேர்ந்து அடித்து சித்திரவதைப்படுத்தி துன்புறுத்துவதாக சொல்லி தாயை பற்றி ஒரு முறைப்பாட்டை போலீஸ்ல பதிவு செய்திருக்கிறார். பிறகு பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரணை செய்து அந்த சிறுவனுடைய தாயை வரவழைத்து விசாரித்ததுல அந்த சிறுவன் செய்யற சின்ன சின்ன பிள்ளைக்கு தான் அவரை தண்டிக்கணும் என்று சொல்லி தாய் முறைப்பாடு சொல்லியிருக்கிறார். பிறகு போலீஸ் விசாரிச்சதுல தாயிட்டையும் இப்படி சிறுவன் திட்டங்கள் அவர் மன்னாருக்கு போறது நோக்கமாக இருந்திருக்குது. அப்படி ஒரு பிளான் பண்ணி பாதை மாறி யாழ்ப்பாண பஸ்ல ஏறி யாழ்ப்பாணம் இறங்கினதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது. பிறகு அந்த தாயையும் போலீஸ் எச்சரித்து சிறுவனையும் தாயையும் சமரசப்படுத்தி இருவரையும் ஒன்றாக கொழும்புக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சிறுவன் தனியாக இப்படி ஒரு முயற்சி எடுத்து தான் மன்னாருக்கு போய் அப்படி இந்தியாவுக்கு போகணும் முயற்சி மேற்கொண்டிருக்கிற தாய்க்கும் கூட சொல்லலாம். ஆனா பெற்றோர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்க போறார்கள், அதுவும் சிறுவர்கள் குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கு தெரியாம தான் அந்த சிறுவன் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை வேறு எங்கேயும் போய் இடம் தெரியாமல் நின்று என்ன செய்வது, எங்க போவது, உதவி இல்லை என்று சொல்லி தவிக்கவும் கூடும். ஆகையால் அந்த சிறுவர்கள் குறித்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள், எங்கே போறார்கள், யாரோட பழகிறார்கள் என்று சொல்லி நீங்க கண்காணிக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் மீது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நீங்க கவனமின்மையில் இருந்ததுதான் அந்த சிறுவன் இதுவரைக்கும் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. பிள்ளைகள் எங்க போகிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோட பழகிறார்கள், படிக்கிறார்களா இல்லையா, பாடசாலைக்கு செல்லுகிறார்களா என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கண்காணிப்போட பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் போக்கில விடுவது ஒருவித ஆபத்து தான். சிறு பிள்ளைகள் பெரியவர்களாக வளரும் வரை பெற்றோர்கள் தங்களுடைய கண்காணிப்பில் அவர்களை அவதானமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.